சலாம் காய்ஸ். ஓகே, இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன விஷயம்னாக்கா, நார்மலாக வந்து எப்போதுமே எல்லாருமே வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுவீங்க என்கிட்ட. ஓகே ஓகே இப்போ ரீசனாக வந்து கொஞ்ச நாளாக நான் இங்கே இல்லை. நான் வந்து இந்தோனேஷியா சுலாவசிக்கு போயிட்டேன். ஸோ தம்பாபர் இல்மூவில் கொஞ்ச நாள் திருப்பியும் அங்கே உட்காந்து ஒரு தப்பு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ திருப்பி இங்கே வந்தாச்சு. ஓகே, என்ன இஷ்யூனாக்கா, இப்போது மசாலா ரூமா தங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வாரிசு இல்லை, சொத்து பிரச்சனை. ஓகே, சொத்து பிரச்சனை. அப்புறம் மூணாவது என்னன்னாக்கா, இன்னும் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது. ஓகே, இந்த வாட்டி வந்து இதுக்கு மேலே யாராவது அந்தமாரி விஷயத்தை வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ண போகிறீங்கன்னா, தயவு செஞ்சு இந்தமாரி ஒரு A4 பேப்பரு, மஞ்சள் கலர் A4 பேப்பர் எடுத்து 3 பூஜ்ஜியம், இங்கே ஒரு கோசம், இங்கே ஒரு கோசம், இங்கே ஒரு கோசம், 3 பூஜ்ஜியம் அதில் வரைஞ்சிட்டு மடித்து என் கையில் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்க முடியும். சொத்து பிரச்சனை, கல்யாணம் ஒன்றும் நடக்க மாட்டி தடுங்களாகிட்டே போய்கிட்டு. அப்புறம் கல்யாணம் பண்ணி வாரிசு இல்லை. அடுத்தது வந்து வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஓயாமல் நான் ஸ்டாப்பாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அந்தமாரி இஷ்யூக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ண போகிறீங்கன்னாக்கா, இந்தமாரி ஒரு மஞ்சள் கலர் A4 பேப்பர் ஒன்று எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 3 கோசம் நீங்கள் அதில் போடணும். போட்டுட்டு அதை மடித்து என் கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களோட ஃபேமிலியை வந்து நான் செக் பண்ண முடியும். ஓகே, இது என்ன இஷ்யூனாக்கா, ரீசனாக வந்து ஒரு ஃபேமிலியோட இஷ்யூ வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க, 3 பேர்த்துக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே, 3 பேர்த்துக்கு கல்யாணம் ஆச்சு, 2 பேர்த்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போது சொந்த பந்தம் எல்லாம் வந்து அவங்கள ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. நீனா வர மாப்பிள்ளை எல்லாத்தையும் வந்து பிமிலை, அதாவது தேர்ந்தெடுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை கதைக்கு வந்து அந்த பொண்ணுங்க வந்து மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க கிடையாது. இது வந்து ஒரு தடுங்கல். சும்பஹான் குழுவார்கள் துரோன் துமுரோன் அவங்க தாத்தா மூலியமா. ஸோ அது என்ன சும்பஹான்னாக்கா, அவங்க தாத்தா வந்துட்டு ஒரு, அதாவது வந்து குரங்குப்பாய், உடல் ஊனமற்ற ஒரு பெண்ணை வந்து கொஞ்சம் சேட்டப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த பெண்ணு கொடுத்த சாபம், அந்த பெண்ணு அழுதுகிட்டே கொடுத்த சாபம், அதை அப்படியே துரோன் துமுரோன் இவங்களை அடிச்சிருச்சு. அதாவது வந்து அவங்க மகளை அடிக்கலை, ஆனால் அவங்க பேர பிள்ளைங்களை அடிச்சிருச்சு. ஸோ அது வந்து 100% கியூர் பண்ண முடியாது, காலம் கடந்து போயிடுச்சு. ஸோ அந்தமாரி இஷ்யூ வந்து என்னால் கிளியர் பண்ண முடியாது. அதை நான் வந்து செக் பண்ணி நான் சொல்லி ரொம்ப காலம் கடந்து போயிடுச்சு. ஏன்னா அந்தமாரி சாபம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாதாரண சாபம் கிடையாது, அது கொஞ்சம் வேகமான சாபம். ஓகேவா, எங்கே போய் என்ன பண்ணாலும் அந்த சாபம் வந்து இதாகுது, அவங்களுக்கு வரம் வந்து அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு விஷயம். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, சலாம்.